ஹாய் காய்ஸ், இன்னொரு கோமிசானோட எபிசோட்ல உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 9. இது மட்டும் இல்லாமல் பெண்டிங் எபிசோடு 8, 7லாம் இருக்கு. மறக்காம அதை பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா எபிசோட் 9 நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பயும் சொல்றதான், ஆனால் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமி சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம். அது எக்ஸாம்பிள் ஹண்டரு, அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்லாம் போடல, சும்மா சொன்னேன் மான்ஸ்டரு, அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான், அப்புறமே வந்து பார்த்தா குலவு, அந்த மாதிரி நிறைய எபிசோட்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கி எபிசோடு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரும். சென்பாய் பன்னிகளை பற்றி மட்டும் கேட்காதீங்க, அவன் தான் நமக்கு சேனலுக்கே ஒரு பெரிய ஆபத்தானவன். அண்ட் ஆல்சோ அவனையும் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்றான் நம்ம சேனல்ல. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா ரெண்டு ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடும்போது சம்டைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஐஜிடிவியில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஐஜிடிவி இருக்கான்னு தெரியல, பட் இன்ஸ்டாகிராம்ல இப்போ அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நீங்க வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா டக்குனு பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நீங்க நிறைய அனிமி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடா வீடியோஸ் வந்திருக்கும். அந்த அனிமி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல அதை நான் பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்குது, சரி நம்ம இதை வந்து எபிசோட நம்ம சேனல்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எபிசோடும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு கண்டென்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஏதாச்சும் ஏஎம்பி பார்த்தீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஏஎம்பி பார்த்தீங்க, அனிமி ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு அனுப்பிடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட போட்டு பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமி வந்து நீங்க தப்பா சொல்றீங்க, அதாவது ஸ்டோரி பிளாட்டே வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டோரி பிளாட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணி தான் நாங்கள் திருத்த சொல்லிடுறோம். ஏன்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததை தமிழ்ல தான் சொல்றோம். ஸோ அதே நான் தப்பா சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் கேவலம், அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கும் கேவலம். அதை நீங்க கேட்டு போய் நீங்க வேற யார்ட்ட சொன்னீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னீங்க, அவன் வந்து கரெக்டா பார்த்துட்டு வந்துட்டு டே தப்புடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பார்க்கும் போதே நம்ம சேனல்ல இது தப்பா சொல்றாங்க, அதாவது இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டோரியை சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறது சொன்னாதான் நல்லா இருக்கும். ஓகேவா? அதனால வந்து நீங்க எந்த தயக்கமும் இல்லாம கீழே கமெண்ட் பண்ணலாம். நாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸ்டோரியோட பிளாட்ல தப்பு இருந்துச்சுன்னா. அதே மாதிரி வந்து கேரக்டர் நேம் சொல்றது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் நார்மல் விஷயம் தான். இன்கேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நாங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண பழகுறோம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கரெக்டா போகும். ஓகே, ரொம்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கோமிசான் எபிசோட் 9க்குள்ள போலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் கிளாஸ் ஸ்டாஃப் இருக்காங்களா, அதான் டீச்சரே, அவங்க வந்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஹார்ஸ் இருக்கு, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஹார்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஷெட்யூல் இருக்கு, ஸோ நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கோமிசானை காட்டணும். நீங்க கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சசாக்கி, அதாங்க டீம் பிரிச்சு விட்டாங்களா, அந்த டீம்ல இருக்கிற 2 டீம் மெம்பர்ஸ். ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வேணா எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்தா நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணா போலாம், எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பக்கம் இவனுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுனே தெரியல. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளானும் இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வர்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா பேசக்கூட முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல நடந்ததா காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டாஃப் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த நீங்க 3 பேர் தான் டீம், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் டைம்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த பிளானிங் டைம்ல வந்து உட்காந்து நீங்க எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருமே யூஸ் பண்ணிக்கவே இல்லை. எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே இருந்திருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புது புள்ள இருக்கா கண்ணாடி பட்ட புள்ள, அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பட்ட புள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான் வச்சிருக்கா. ஏன்னா உட்காந்து வீட்டில் உட்காந்து இதுக்காகவே உட்காந்து ட்ரிப்புக்கு எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டு வந்திருக்கா. இதை தான் வந்து காட்டுறான் நம்ம கோமிசான்ட்ட. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம், ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டு வந்துட்டோம், எனக்கு தெரியும் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டைங்கிற ஒரு புள்ள வந்து சொல்றா. கட்டைங்கிறது புள்ள இல்லையே, கட்டு தானே இந்த புள்ள பேரு. ஓகே, நம்ம இந்த புள்ளையோட பேருங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம். ஒன்னு கண்ணாடி பட்ட புள்ள, இன்னொன்னு கோமிசான் அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கலாம். இந்த புள்ளைக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம், மூணாவது பிள்ளை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? தேர்ட் கேர்ள்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிள்ளையோட நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க, அதனாலதான். ஓகேவா? தேர்ட் கேர்ள்னே பேர் வச்சுக்கலாம். தேர்ட் கேர்ள். ஓகேவா? இந்த பிள்ளை வந்து பார்த்தா ஓகே சொல்லிடுறா. அப்போ வந்து பார்த்தா நம்ம கோமிசான் வந்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. என்னதான் சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, கோமிசான் என்னதான் சொல்ல போறா அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தா ஓ நம்ம இந்த இடத்துல ஆன்சர் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போலாங்க அப்படின்னு சொல்லி கோமிசான் தலையாட்டுறாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற 2 பிள்ளைங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிருது. அது மட்டும் இல்லாம ஹாப்பியா இருக்கு. இதுல வந்து பார்த்தா அந்த கண்ணாடி பட்ட புள்ள இருக்கால, அவன் வந்து பார்த்தா சொல்றான், நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னா ஒசாக்கோங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு தான் போறோம், அங்கதான் வந்து பார்த்தா நிறைய சுத்தி பார்க்கறக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. 3 பேருமே வந்து பார்த்தா ட்ரெயின்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தா அந்த மூணாவது பிள்ளை இருக்கால, அவன் வந்து கேட்கறான், உன்னோட ஃப்ரீ டைம்ல நீ என்ன பண்ணிட்டு வருவ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அந்த கண்ணாடி பட்ட புள்ள வந்து சொல்றான், நான் வந்து பார்த்தா ஷோகி கேம் விளையாண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா எங்க தாத்தா எல்லாருமே வந்து பார்த்தா நல்ல ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க சூப்பரா விளையாடுவாங்க, சோ வந்து பார்த்தா நானும் விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தா அந்த பக்கம் அந்த கண்ணாடி பட்ட புள்ள வந்து பார்த்தா தேர்ட் கேர்ள்ட்ட வந்து கேட்கறா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பார்த்தா சொட்டையை முறிச்சு மொட்டை முறிக்கிற கேம் தான் விளையாண்டு இருப்பேன், சும்மா படுத்து கிடக்கிறது
பாக்குறதுங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே வந்து பார்த்தா அந்த 3வது பிள்ளை, கோமிசான் நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னு கேட்கறா. கோமிசான் வந்து பார்த்தா எழுதுறாங்க. தாத்தா நானும் சும்மா படுத்து தான் கிடப்பேன் அப்படின்னு எழுதுறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டேய் என்னடா கோமிசானுமாடா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அது ஏன்னா கோமிசான் மாதிரி அழகா இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து பார்த்தா அப்படியே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் கோமிசானும் நம்மளே போது நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு செம ஷாக்கு. அப்படியே கட் பண்ணி ஸ்டூடியோ ஸ்ட்ரீட்ல தான் காட்டுறாங்க. இந்த ஸ்டூடியோ ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தா நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்களா, அதுக்கான செட்டெல்லாம் அப்படியே விட்டு போயிருப்பானுங்க. அந்த இடத்துல தான் இவங்க 3 பேருமே இருக்காங்க. அப்ப அந்த 3வது பிள்ளை இருக்கான்ல, அந்த பிள்ளை வந்து கேட்கறா, இன்னைக்கு ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், சோ நம்ம வேணா கிளம்பலாமா அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து பார்த்தா அந்த கண்ணாடிப்பட்ட பிள்ளை இருக்கான்ல, கவலைப்படாதீங்க என்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தா டிக்கெட் இருக்கு, சோ நம்ம 3 பேர் லைன்ல நிக்க வேணாம், டைரக்டா உள்ள போனாலே போதும், நான் அட்வான்ஸா போட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கோமிசான் அவங்க இந்த பிள்ளைகள் ரொம்ப ஷாக்கா இருக்காங்க. அப்படியே பார்த்தா ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அப்படியே இடிஞ்சு விழுகுது. அது வந்து பார்த்தா இவங்க மேலதான் விழுக போகுது. அப்ப யாரோ வெப் விட்டுலாம் பிடிக்கிறாங்கப்பா, ஸ்பைடர்மேன். இந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்பைடர்மேன் வந்திருக்காங்க. அதாவது 3D ஷோல இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தா நம்ம கோமிசான் அப்புறம் அந்த 2 பிள்ளைங்களா இருக்காங்களா, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க 3D கிளாஸ் எல்லாம் போட்டு. நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தா அந்த கல்லை பிடிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போறான். அப்படியே வந்து பார்த்தா இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட் கேண்டி ஷாப்புக்கு போறாங்க. இந்த ஸ்வீட் கேண்டி ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஸ்வீட் இருக்குமாமா. இதுல ஹனிஸ் தான் மெயின் காம்பனன்ட்னே சொல்றாங்க. அதை வந்து பார்த்தா நம்ம கோமிசானுக்கு ட்ரை எல்லாம் பண்ண கொடுக்குறானுங்க. இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, விதவிதமா சாப்பிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தா எல்லாம் அறக்க பறக்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுல கோமிசானால மட்டும் தான் நடக்கவே முடியல. மத்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தா சீக்கிரம் நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா இவங்க நடந்து ஒரு வழியா வரும்போது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இடத்துல போயிட்டு இருக்காங்க. அதாங்க அந்த ஒரு சுறா படம் வருமே, ஐயோ ஜாவோ என்னமோ வரும், அந்த படத்தோட ஷூட்டிங் சீன்லாம் அங்க நடந்திருக்கு போல. அதோட செட் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. அப்படியே அந்த பெரிய சுறா வந்து அப்படியே கோமிசான முழுங்குற மாதிரி பாக்குது. கோமிசான் அதுலயே பாதி பயந்துடுறாங்க. மத்தவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. கோமிசான பார்த்து அப்படியே எல்லாம் பேயறிஞ்ச மாதிரி இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா அந்த 3வது பிள்ளை வந்து சொல்றா, இன்னைக்கு ரொம்ப நிறைய சுத்தி பார்த்துட்டோம்ல, சரி நம்ம அடுத்து எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது டக்காச்சியோ அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பிள்ளை வந்து பார்த்தா சீக்கிரமா போக ஆரம்பிச்சிருச்சு. காலையில இருந்து சுத்திட்டு இருக்கானுங்க. இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு நம்ம அந்த இடத்துக்குள்ள போறக்கு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடிப்பட்ட பிள்ளை சொல்லிட்டு அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. மத்தவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே களைப்பாயிடுறாங்க. நடுவில் வந்து பார்த்தா பிரேக் எடுத்துக்கிறாங்க. அப்படியே அந்த பிரேக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது அந்த பிள்ளை வந்து பார்த்தா சரி நான் உங்களுக்கு கண்டெய்னர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன், இது நம்ம அப்படியே போற வழியில சாப்பிட்டு போய்க்கலாம், நமக்கு டைம் இல்ல, 40 செகண்ட் தான் இருக்கு, சோ போய் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அந்த 3வது பிள்ளை, எப்பா இனிமேல்லாம் நடக்க முடியாதுமா, நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து சாப்பிடலாமே, இதானே டீசென்ட், போற வழியில சாப்பிட கூடாதுபா அப்படின்னு சொல்றாங்க. வந்து பார்த்தா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி போறாங்க. இதுல வேற அந்த கண்ணாடி பட்ட புள்ள இருக்கா பாருங்க, அப்படியே சுட சுட எடுத்து அப்படியே வாயில போட்டுறா. இவங்க வந்து இப்பதான் பொறுமையா ஒன்னு எடுத்தே வாயில வச்சிருக்காங்க. அந்த புள்ள எல்லாத்தையும் வாயில போட்டு சரி போலாமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்றான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3வது புள்ள வந்து எப்படா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அதுல அந்த கண்ணாடி பட்ட புள்ள வந்து வாய் பொத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே சுத்தி பார்த்தா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புத்தா டெம்பிள் எல்லாம் பாக்குறாங்க. இருக்கலே பெரிய புத்தர் அதெல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டியர் பார்க்குக்கு போறாங்க. இந்த டியர் பார்க் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மான்கள் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி பட்ட புள்ள வந்து பாத்தீங்கன்னா மானுக்குனே கொடுக்க வேண்டிய ஃபுட் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கொடுக்குறா. அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுது. இதை பார்த்தா கோமிசான் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்மளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மானு கொடுக்குறாங்க. அந்த மான் என்றானா தயங்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கோமிசான் கொடுக்குற பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்ட உடனே அங்க இருக்கிறவங்க 2 பேத்துக்குமே வந்து செம்ம ஷாக்கு. எப்படியோ கோமிசான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாப்பா அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா செம கியூட்டாவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் ஷாக்ல இருக்காங்க. பார்த்தா அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் அரக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்க. டே நம்ம ட்ரெயினை விட போறோம், கோமிசான் கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ள ஏறினவனே வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் நான் வேணா போய் உட்காரட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோமிசானும் போய் உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த 3வது பிள்ளை இருக்கால, அவன் வந்து சொல்றா, ஏமா இப்படி ஷெட்யூல் போட்டு வச்சிருக்க, பயங்கர டைட் ஷெட்யூலா இருக்கு, எல்லா இடத்துக்கும் சட்டுன்னு போயிட்டு வர வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ணாடி படம் வந்து சொல்றா, இல்ல நம்ம ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டோம், நீ மட்டும் அங்கே சீக்கிரமா சாப்பிட்டுருந்தேன்னு வையேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கும், ஸோ நம்ம போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்ட அந்த 3வது பிள்ளை, ஓ அப்போ நான் தான் தப்பானு சொல்றேன், ஓஹோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டே இருக்கா, இவ உட்காந்து இப்படி ஷெட்யூல் போட்டு வச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும், இவதுக்காக என்னையெல்லாம் பிளேம் பண்ணிட்டு இருக்கா, இது ஏன் தப்பு தானா அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த புள்ள வந்து கண்ணாடி பட்ட புள்ளன்னு சொல்றா, இவ பாரு திங்கே பண்ண மாட்டேங்கிறா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷெட்யூல்லாம் போட்டேன், ஆனால் அந்த புள்ள கண்டுக்க கூட மாட்டேங்கிறா, நான் தான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன், இந்த ஷெட்யூல்லாம் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன், எனக்கு தெரியாது நைட்டு ஃபுல்லா உட்காந்து போட்டேன், ஸோ அதில் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போகணும்னா எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் அதை மதிக்க கூட மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம கோமிசானு நோட் பண்றாங்க. கோமிசான் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கூப்பிடுறாங்க. அதாவது வந்து 2 பேத்தையும் கூப்பிட்டு அந்த ஃபோனை எடுத்து காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டேவும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கோமிசான் இன்னைக்கு டேல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் மார்க் போட்டு நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதாவது பார்த்தோன்னா
இவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்ணுறதுக்காக. உடனே வந்து பார்த்தோன்னா கோமிசான் இதை கேட்டோடனே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஏன்னா இவ்வளோ நாள் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க, இந்த ஒரு நாள் தானே ப்ராப்ளம். ஸோ வந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்ட்டு. உடனே அந்த மூணாவது பிள்ளை வந்து சொல்கிறான், ஆமாம் இன்னைக்கு ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக தான் இருந்தோம், ஆனால் அவனோட ஷெட்யூலுங்கிறது ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு, என்னால் தான் வந்து பார்த்தோன்னா லேட் ஆகி போச்சு, சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட அந்த கண்ணாடி போட்ட பிள்ளை வந்து பார்த்தோன்னா இல்லை நான் தான் வந்து பார்த்தோன்னா டைம் ஷெட்யூல் கரெக்டாக போடல, ஸோ அதனால தான் இஷ்யூ, ஸோ வந்து பார்த்தோன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை விடு, இதுக்காக நீ சாரிலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா கியோட்டோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம எந்த இடத்த மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் அந்த ஸ்டூடியோ பார்க், அந்த பார்க்கை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது வந்து ஒரு கேன்சல் பண்ணிட்டோம், ஸோ எந்த இஷ்யூ இல்லை, நம்ம பாட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டால் கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பயும் போல வாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி கோமிசான் முடிவு பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே அந்த 3 பேருமே சரி ஓகே ஒரு வழியாக நம்மளும் கிளம்புறோம், கைடே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்டூடியோக்குலாம் செட்டு போடுவாங்களா அதே இடத்துக்கு தான். இந்த ஸ்டூடியோ பார்க்ல வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தோன்னா எப்பயும் ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் கொடுப்பாங்களா அதே மாதிரி கொடுத்து வித் மேக்கப்போட கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம கோமிசானை பார்த்தனே அந்த கண்ணாடி பட்ட புள்ள கோமிசான் சூப்பரா இருக்கமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணாடி பட்ட புள்ள இதை பார்க்க போதான் ரொம்ப கண்குள்ளா காட்சியா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் நின்னாலே போதுமே கூட்டம் வந்து கூடிருமே, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கூட்டம் கூடிருச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கோமிசான் மாதிரி அழகு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த 3வது பிள்ளை எங்கன்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட புள்ள தேடிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தோன்னா இது ஸ்டூடியோ தானே, ஸோ வந்து பார்த்தோன்னா நிஞ்சாஸ் வந்துட்டாங்க. நிஞ்சாஸ் வந்து இதுதான் அழகான பிள்ளையா, சரி தூக்கிட்டு போயிடலாம், தூக்கிட்டு போய் நம்ம ராஜாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் பயந்துடுறாங்க, என்னடா புதுசு ஆக்டிங் ஆளுங்களாம் உள்ள அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா நிஞ்சாஸ்லாம் வித்தையை காட்டி அடிக்க போகும்போது இந்த புள்ள வந்து கண்ணாடி போட்ட புள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. வாவ் ஆசம், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஷூட்டிங் சீன்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு அவ ஹாப்பியா இருக்கா. அந்த பக்கம் கோமிசானுக்கு அல்லு. அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த 3வது பிள்ளை இருக்கால அவ என்னடா சத்தம், என்ன வெடி மருந்துலாம் வெடிக்குதே அப்படின்னு திரும்பி பார்க்கறா. திரும்பி பார்த்தா அங்க வந்து நம்ம கோமிசானை வந்து பார்த்தோன்னா ராகிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓஹோ கோமிசான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தோன்னா கண்ணாடி போட்ட பிள்ளைய பார்த்தா அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவ உட்காந்து ஹாப்பியா அழுதுட்டு இருக்கா. அதாவது ஆனந்தத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கமே அப்படின்ட்டு. இதை நம்ம அந்த 3வது பிள்ளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஐயோ கோமிசானுக்கு இவனுக்குலாம் பிரச்சனை போல, போலீஸ் எங்க அப்படின்னு சொல்லி தரும்போது இது சரிப்பட்டு வராது, நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையுமே தேடி பார்க்கறா. அப்போ பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கா, என்னதுன்னே தெரியல. ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்றா, இதை நம்ம எடுத்தோம்னா ரொம்ப கேவலமா இருக்குமே, இது எடுக்கிறதா வேண்டாமா, நம்ம ஃபேஸை வச்சுட்டா அப்படின்ட்டு அங்க ஒரு மாஸ்கை பார்க்கறா. அந்த மாஸ்கை எடுத்து போட்டு சும்மா சிங்கு சக்கரன்னு ஒருத்தன் உள்ள நடுவில் வந்து குதிக்கிறான். குதிச்சது யாருன்னு பார்த்தா அந்த புள்ள தான். அந்த புள்ள குதிச்சுட்டு வந்து பார்த்தா கையில யோயோ வச்சிருக்கா. அந்த யோயோ வச்சு ஒரு வித்தை காட்டுறா, ட்ரையாங்கிள், அப்புறமேல வந்து பார்த்தா பெரிய பில்டிங் அது இதுன்னு சொல்லி வித்தை காட்டிட்டு இருக்கா. அது வந்து பார்த்தா அந்த புள்ள மாஸ்க் போட்டு தான் வித்தை காட்டிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த நிஞ்சாஸ் வந்து யாரா இவன் மெண்டலா இருப்பான் போல, இவங்கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்காண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்களும் யோயோ மேன் நீதான்ப்பா மாசு, நீதான்ப்பா சூப்பர் ஹீரோ அப்படிலாம் சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா பேய் எறிஞ்ச மாதிரி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த கண்ணாடி போட்ட புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3வது பிள்ளையோட பேரை சொல்லி கூப்பிட்டுறா, சசாகி சான் நீதானே அப்படின்னு சொல்லி. அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா துரிச்சுக்கிட்டு ஓடுது, நான் இல்லப்பா அப்படின்ட்டு. அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேவும் முடிஞ்சிருது. டே முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்ட புள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா, நீங்க நல்லா இருந்துச்சுல கோமிசான் அப்படின்ட்டு. அப்போ சசாகி சான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வரான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒருத்தன் பியர்ட் மாஸ்க் போட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான்பா கத்திக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அந்த கண்ணாடி போட்ட புள்ள ஓஹோ அவனா, அவன் தான் யூயோ மேன், அவன் தான் வந்து பார்த்தா எங்களுக்கு கோமிசானுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிதானே காமிசான் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதாவது இவதா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை வந்து பார்த்தா அப்படிலாம் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுது. இதை பார்த்து அந்த பிள்ளைங்க என்னமா நடிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா ஒரு வழியா அவங்க 3 பேருமே ரூமுக்கு வந்துடுறாங்களா. அந்த ரூம்ல வந்து பார்த்தா அந்த பிள்ளை எப்பாடா அப்படின்னு சொல்லி படுக்கும் போது இவங்க 2 பேத்துக்கு வந்து பார்த்தா மைண்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த யோயோ மேன் தான் வந்துகிட்டே இருக்கான். அதுவும் அந்த கண்ணாடி போட்ட புள்ள விடுற மாதிரியே தெரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சசாகி சான், நீ ஏதாச்சும் யோயோக்கு இதை விளாண்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த புள்ள கொஞ்சம் பதட்டத்துல இல்ல எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, யோயோவா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி இருக்கா. உடனே அந்த கண்ணாடி போட்ட புள்ள ஓஹோ இது சரிப்பட்டு வராது, இவனுக்கு செக்மேட் வச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியா, யோயோ வந்து பார்த்தோன்னா உன் பேங்க்ல எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா, ஏன்னா ஸ்டூடியோ பார்க்ல வந்து பார்த்தோன்னா ஒன்னே மாதிரியே ஒருத்தன் ட்ரெஸ் போட்டிருந்தானே அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறா. இதை கேட்டுன்னு அந்த புள்ள அப்படியா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலுங்க, ஏதாவது காஸ்டியூம் இது போட்டு வந்திருப்பாங்க, அதுக்குன்னு எனக்குலாம் யோயோலாம் விளாட தெரியும்னு நினைக்காத, யோயோவே எனக்கு இப்போ தான் புதுசாக இருக்குது
அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யோயோ மேன் வேற வந்து ஹன்யா மாஸ்க் போட்டிருந்தான்ல அப்படின்னு சொல்லுது அந்த புள்ள. ஹன்யானா ஒண்ணும் இல்லங்க. அந்த பூதம் ஓகேவா? பூதம் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருந்தான்ல அதான் ஹன்யா. உடனே இத கேட்ட அந்த கண்ணாடி போட்ட புள்ள, "அப்படியா? நான் உன்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. அவன் ஹன்யா மாஸ்க் போட்டிருப்பான்ட்டு. நீ எப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அந்த புள்ள, "ஐயய்யோ! எல்லா பக்கமும் சுத்தி டார்கெட் பண்றாளே. அது ஒண்ணும் இல்லங்க. அதாவது ஓடி போகும்போது ஹன்யா மாஸ்க் வேணும் ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னோம்ல. நீ கூட மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்றான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி போட்ட புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்து காட்டுறா. "ஏய் இதான் இன்ஸ்டாகிராம் பார்த்திருக்கியா? இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யோயோக்கான ஒரு சாம்பியன்ஷிப் பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 18 அண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தவங்களோட பேர் இருக்குப்பா. 3rd பிரைஸ் வின் பண்ணவங்க பேரு சசாக்கி அயான்மி. இந்த நேம் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த புள்ள பேரை தான். இதை கேட்ட அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "ஐயோயோ! எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. என் பேர் மாதிரியே வச்சிருக்காங்கறனால அதுக்கு நானா ஆகிட முடியுமா? இதெல்லாம் காமன் நேமு. கார்த்தின்னு கூட தான் இருக்குது. கார்த்தி எத்தனை பேர் இருக்காங்க. நடிகர் கார்த்தி இருக்காரு, சிங்கர் கார்த்திகன் இருக்காரு, எத்தனையோ கார்த்தி இருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் சசாக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ! அப்படியா? அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட புள்ள கேட்டு, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு நீ வீட்ல சும்மா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்ல சும்மா இல்ல. அந்த டைம்ல உட்காந்து உனக்கு யோயோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அதான உரிமை. அதான உண்மை. என்ன நாக்கு ரோல் ஆகுது. ஓகே. அதான உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்ட அந்த புள்ள, நீயா உட்காந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கியாப்பா. பொய்யா சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அந்த புள்ள, கன்ஃபார்ம் அது நீதான். ஹன்யா மாஸ்க் போட்டு வந்தது நீதான். எங்க வம்சம் பேக் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம கோமிசான் வந்து பார்த்தா இவங்க மறுபடியும் சண்டை போட்டுக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தா அந்த புள்ள சொல்றா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் ஷாகி பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல செஸ் போர்டு இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தா அவங்களோட ஒரு கேம் ஓகேவா? அதுல வந்து பார்த்தா உனக்கு அந்த கண்ணாடி போட்ட புள்ள வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. அதுல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஷாகி எப்பயுமே வந்து பார்த்தா பசங்க தான் விளையாண்டுருப்பாங்க, கேர்ள்ஸ் விளையாட விட மாட்டாங்க. ஏன்னா கேர்ள்ஸ் விளையாட வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பாய்ஸ் மட்டும் தான் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுல வந்து பார்த்தா நான் கொஞ்சம் என் சின்ன வயசுல இருக்கும்போதே வந்து பார்த்தா எங்க தாத்தா அப்பா எல்லாருமே வந்து பார்த்தா அந்த கேம் விளையாடுவாங்க. ஸோ எனக்கு அது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. நானும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஆனா நான் விளாடுறது வந்து பார்த்தா வெளியே யார்ட்டையுமே சொல்ல விட மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. பட் மற்றவங்களாம் ஆடும்போது வந்து பார்த்தா முக்கியமாக பசங்க ஆடும்போது வந்து பார்த்தா நிறைய வெளியே சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆடும்போது மட்டும் ஏன் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அதனாலே நான் கொஞ்சம் எதிர்த்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. மேலு ஃபீமேல் இதுதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். அதனால தான் கேட்குறேன். நான் கூட நீ கூட அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோட தான் யோயோ விளாட்றியோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட அந்த பிள்ளை, அப்போல்லாம் கிடையாது. எனக்கு அப்போல்லாம் எண்ணமே கிடையாது. யோயானா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த பிள்ளை கொஞ்சம் கடுப்பாயிட்டு, அடே எவ்வளோ வீரவசனம்லாம் பேசிகிட்டு இருக்கேன், கேட்டு கொஞ்சம் கூட மனசு உருகுறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருக்கான். அதை விட்டுட்டு அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, விட்டுரு எனக்கு யோயாலாம் எதுவுமே தெரியாது, நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம கோமிசான் ஏதோ எழுதுறாங்க. ரெண்டு பேருமே என்ன எழுதுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கோமிசான் வந்து பார்த்தோன்னா எழுதி காட்டுறாங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணதுக்கு. நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டூடியோ பார்க்கில் இல்லை எல்லாத்தரும் அட்டென்ஷன் நம்ம கோமிசான் மேலே தானே இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தோன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம கோமிசானால எதுவுமே பண்ண முடியல. அதனால வந்து பார்த்தோன்னா நீங்கள் தான் நீ காப்பாற்றுனீங்க, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டு அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா அட்ராக்ஷனா, உன் மேலே அட்ராக்ஷன் இருந்துச்சா, அதனால தானா, அது மட்டும் இல்லாமல் அது ஷூட்டிங் தானா அப்படின்னு சொல்லி அந்த புள்ள கேட்குது. ஆமான்னு கோமிசான் தலையாட்டுன்னு, அடங்க உட்காமாக்கா ஷூட்டிங் தானா, ஷூட்டிங் கடா நான் இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள மனசு உடைஞ்சிட்டு, ஒரே சரிங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள போகுது. ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு ஆடவா ஷூட்டிங் ஸ்பாட் ஆடாது, இது தெரியாம நம்ம வேற ஃபேஸை காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு, நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் காட்ட வேண்டியதா போச்சுடா, அவனுங்களே ஒரு 10 நிமிஷத்துல போயிருப்பாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள யோசிச்சுட்டு அவன் வந்து பார்த்தோன்னா பாக்கெட்ல இருந்து யோயோ எடுக்கிறா. அப்பதான் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ல இருந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாருமே யோயோ தான் விளாடணும், பசங்களாம் பிளேடு தான், நீ அதுக்குள்ள வரக்கூடாது சரியா, யோயோ கேர்ள்ஸ்லாம் யோயோ தான் அப்படின்ட்டு அந்த பசங்களாம் ஓட்டிட்டு போறாங்க. இந்த புள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அதை மைண்டுக்குள்ள எடுத்துக்கிட்டே அந்த புள்ள யோயோ விளாட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பக்கம் பசங்களாம் பிளேட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறமேல வந்து பார்த்தோன்னா ஒரு வழியா அந்த புள்ள ரியலைஸ் பண்ணிட்டு, இதுக்காக நம்ம எதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது கேவலமா ஃபீல் பண்ணணும், நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ண போறோம், அதான் வெளியே காட்டாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள மைண்டுக்குள்ளலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு மாஸ்க்லாம் போட்டு யோயோ கொடுத்து கதப்புச்சான்னு சுத்திட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாங்க யோயோவை பார்த்துட்டு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்க போற டைமு. அதுல வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணாடி பட்ட புள்ள இருக்கால, சரி நம்ம சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. அது என்ன கேம்னா, யாருக்கு க்ரஷ் பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த கேமு. இது ரெண்டு பேருமே அதை புரிஞ்சுக்கிட்டு லவ் டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கோமிசானுக்கு ஒண்ணுமே புரியல, லவ் டாக்கா இவன் எதுக்கு இதை கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்ணாடி போட்ட புள்ள தான் சொல்றான், சசாக்கி உனக்கு ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது அந்த 3வது பிள்ளைகிட்ட வந்து பார்த்தோன்னா கண்ணாடி போட்ட புள்ள வந்து கேட்கறான், உனக்கு ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்ட்டு.
இதை கேட்ட அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா சான்ஸே இல்லை, என்னை பற்றி அவனுக்கு தெரியுமே, நான் தான் விளாட்றவனாச்சே, ஸோ எவனுக்கும் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொல்கிறான். அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த 3வது புள்ள வந்து கேட்குறான், உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஐயோ எனக்குலாம் செட்டே ஆகாதுப்பா, அது முக்கியமாக எனக்கு க்ரஷ் எல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா ஓவரா பண்ண அந்த புள்ள போட்டு வாங்குது. உண்மையாக சொல்லு, நீ ஆன்சர் பண்ணுறதை பார்த்தாலே சரியில்லை, நீ யார் மேலேயே கண்ணு வச்சிருக்க, யார் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா தயங்கிட்டே சொல்கிறா, நம்ம கட்டாயனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. யாரு தெரில, நம்ம ஜெய்ஜாண்டிக்கு தான் இந்த புள்ள வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. உடனே இதை கேட்ட அந்த 3வது புள்ள வந்து பார்த்தோன்னா, உனக்கு அவனையா பிடிச்சிருக்கு, அவனை பார்த்தாலே முறைக்கிற மாதிரி இருக்குமே, அவனை யாரு பிடிச்சிருக்கு உனக்கு அப்படின்னு நினைக்குமா, அதெல்லாம் கிடையாது சரியா, அவன் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்தான், அவன் பார்க்குற விதத்தில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதுவும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓஹோ, அவன் பேரை சொன்னோன்னே நீ அப்படியே மாறிட்டியம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி சரி உனக்கு எந்த க்ரஷும் இல்லை, ஸோ நீ எதுவும் பிரச்சனைலாம் பண்ணாத, எனக்கு அவன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பிடிச்சிருக்கு, பட் நான் இன்னும் அவன் கூட பேசினது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே வந்து பார்த்தோன்னா அந்த புள்ள பேச்சை மாத்திர விதமாக, கோமிசான் உனக்கு யாரப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா அவங்களே வந்து பார்த்தோன்னா மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம பிள்ளை எப்படி இருந்தாலும் டாடா குனி தான் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா அந்த பிள்ளைங்களா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அடங்க ஒக்கா மக்கா, ஆக்டிங்னா ஆக்டிங், பயங்கரமான ஆக்டிங்காக இருக்கு அப்படின்ட்டு, சே டாடாக்குன் பேரை வர வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தங்க கூட இருக்கும்போது பார்த்தோன்னா சேஃபான மாதிரியும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா ஹாப்பினஸ் காம்னஸோட இருக்கணும், அதாவது நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கணும், நம்ம ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும் அவங்க கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே கோமிசான் வந்து பார்த்தோன்னா பேரை எழுதுறதுக்கு அப்படியே தயங்குறாங்க, இல்லை இல்லை எழுத மாட்டேன் அப்படின்ட்டு. இதை பார்த்து அந்த பிள்ளைங்க, பொய் சொல்லாத, உனக்கு கன்ஃபார்ம் இருக்கு, நீ பொய் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லெட்டரையாச்சும் எழுதி காட்டு, இல்லை ஆல்பபெட்லையாச்சும் எழுதி காட்டு, நாங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், நீ எந்த இஷ்யூஸும் ஆகாது, நாங்கள் வெளியெல்லாம் நேம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டோடனே கோமிசான் வந்து பார்த்தோன்னா எழுத ஆரம்பிக்கிறாங்க, அதாவது நேம் எழுத ஆரம்பிக்கிறாங்க, யாரை பிடிக்கும் அப்படின்ட்டு. ஹெச்ன்னு மட்டும் எழுதி காட்டுறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செம ஷாக்கு, ஹெச்சா யாரு 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 அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் எல்லாத்துக்குமே தெரியும், பட் அப்படியே தெரியாத மாதிரியே மூடி மறைச்சிட்டு இருக்காங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டு. ஓகேவா, இன்னைக்கு தான் வந்து பார்த்தோன்னா ட்ரிப்போட லாஸ்ட் டே, எல்லாருமே ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த கோமிசான் அப்புறம் அந்த 2 பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க தான் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா போச்சுல, பாரு கோமிசான் தூங்கிட்டா, என்னால் நம்பவே முடியல, அவர் 2 நாள் பயங்கரமா நம்ம கூட பேசி ஜாலியாக தான் இருந்தா, பேசினாங்கிறத கொஞ்சம் கட் பண்ணிருங்க, ஜாலியாக இருந்தா அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பேசும்போது கோமிசான் கொஞ்சம் எந்திரிக்கிற மாதிரினே, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 3வது பிள்ளை இருக்கால, 3வது பிள்ளை வந்து பார்த்தோன்னா, சரி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன கேமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பிள்ளை கேட்கும் போது, அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா குனியை தான் காட்டிட்டு இருக்காங்க. டாடா குனி வந்து பார்த்தோன்னா நம்ம கட்டா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், கட்டா இவனோட எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கா அதை சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே வந்து பார்த்தோன்னா இவங்க 2 கத்திட்டு, டாடா குனி இங்க வந்து காப்பாத்து, கோமிசானுக்கு ஒரு பிரச்சனை, இங்க நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம டாடா குனி வந்து பார்த்தோன்னா, சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கம் பிள்ளைங்களா சியர்லாம் பண்ணிக்குது, எப்படியோ ஒருத்தனை நகர்த்திட்டோம் அப்படின்ட்டு. அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ணாடி புட்ட புள்ள வந்து பார்த்தோன்னா கோமிசான் பக்கத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கு, அந்த இடத்துல டாடா குனி உட்கார வச்சிடலாம். சரி டாடா குனி இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கு, அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அந்த 3வது பிள்ளை வந்து பார்த்தோன்னா டக்குன்னு அந்த கண்ணாடி போட்ட பிள்ளைய வந்து பார்த்தோன்னா உட்கார வச்சிடறா. நம்ம கட்டைக்கே சம சாக்கு, அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா சிரிக்கிறா, எப்படி நான் அவனுக்கு மட்டும் ஆப்பச்சு நினைச்சியா, உனக்கும் தான் ஆப்பச்சேன், ஒழுங்கா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி ஏதோ சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வில்லங்க தரமா பாக்குறான். அந்த கண்ணாடி போட்ட புள்ள அடி பாவி கோத்து ஊட்டி அடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா குனி பார்க்க வர, நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா டாடா குனி எந்த பிரச்சனையும் இல்லை, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி திரும்பும்போது, அந்த பக்கம் அந்த 3வது புள்ள இருக்கால, அவன் முறைச்சிட்டு இருக்கா, ஒழுங்கு அங்கேயே உட்காந்துரு, இங்க வந்த கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து டாடா குனி இது சரிப்பட்டு வராது, நம்ம கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணி என்னதுன்னு கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். உட்காந்துனே வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா குனி வந்து பார்த்தோன்னா திங்க் பண்றான், கோமிசான் தூங்குறாங்களா இல்லை நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ தப்பு இப்படிலாம் நினைக்கக்கூடாது, கோமிசான் வந்து பார்த்தோன்னா நல்லா கன்ஃபார்ம் தூங்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா அப்படியே சொருகி தாளை வந்து பார்த்தோன்னா அப்படியே நம்ம டாடா குனி ஷோல்டரில் விழுந்துருது. நம்ம சீனு, பட் என்ன பண்றது, ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. நம்ம டாடா குனி வந்து அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்றது, ஷாக்கா அப்படியே காம்னஸோட உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம கோமிசான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது, நம்ம டாடா குனி வந்து பார்த்தோன்னா புக் படிச்சுட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தா டாடா குனி வந்து பார்த்தோன்னா பதட்டத்தை குறைக்கிறக்கா படிச்சுட்டு இருக்கான், அதுவும் புக்கை தலைக்கீழ வச்சு படிச்சுட்டு இருக்கான். நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா எந்திரிச்சு பார்த்துட்டு நம்ம கோமிசானுக்கு செம ஷாக்கு, ஐயோ நம்ம டாடா குனி மேலதான் படுத்துருக்கோமா அப்படின்ட்டு. தொட்டு பார்த்தா வந்து பார்த்தோன்னா ஷோல்டர்லாம் சூடா இருக்கு. உடனே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கோமிசான் புரிஞ்சுக்கிறாங்க, ரைட்டு நம்ம டாடா குனி மேலதான் படுத்திருக்கோம் அப்படின்ட்டு. உடனே நம்ம கோமிசான் வந்து கேட்கறாங்க, எவ்வளோ நேரமா நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா 3 minutes அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோடனே வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் சாரி எல்லாம் கேட்கறாங்க.
கேக்குறாங்க. நம்ம டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அப்படியே பேச்ச பொண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமிசான் எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்த்தீங்க, நீங்க சுத்தி பார்த்த இடத்த எனக்கு காட்டவே மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கோமிசான் ஒரே நிமிஷம் இரு, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுத்தி காட்டின இடத்தெல்லாம் உனக்கு போட்டோவா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா போட்டோ பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளவு பிளர் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கவே ஒரு சத்தம், என்னப்பா என்னைய விட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறான். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா டாடாகுனிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட், டே 1ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட நம்ம பிங்க்கு, போட்டோலாம் எடுத்தீங்களா, பாத்தியா டாடாகுனி மச்சி எனக்கு காட்ட மாட்டேங்கிற, ஒழுங்கா காட்டுடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோட்ல லவ் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.